ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள்: ஆசிய பசிபிக் மண்டல சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர்கள் மாநாட்டின் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். மகளிர் முன்னேற்றத்திற்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 500 கோடி ரூபாய் முதலீட்டில் கட்டுமான கருவிகள் உற்பத்தி நிலையங்களை விரிவுபடுத்துவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் அமெரிக்காவின் கேட்டர்பில்லர் நிறுவனத்துடன் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்தானது. பங்களாதேஷ் மக்களின் நல்வாழ்வுக்கு அரசியல் அமைப்பு சீர்திருத்தம் அவசியம் என்று அந்நாட்டு இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகர் பேராசிரியர் முகமது யூனுஸ் தெரிவித்துள்ளார். சிங்கப்பூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். ஆசிய பசிபிக் மண்டல சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர்கள் மாநாட்டின் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். புதுதில்லியில் நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மாநாட்டு பிரகடனத்தை வெளியிடுகிறார். இந்த மாநாட்டில் 41 நாடுகளைச் சேர்ந்த 250க்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் பங்கேற்றுள்ளனர். ஆசிய பசிபிக் மண்டலத்தில் விமான போக்குவரத்து சேவைகளை மேம்படுத்துவது தொடர்பாக இந்த மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்படுகிறது. மகளிர் முன்னேற்றத்திற்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் கோவையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசிய அவர், பிரதமரின் வங்கிக் கணக்கு திட்டத்தின் கீழ் 60% பெண்கள் பயன்பெற்று வருவதாக கூறினார். நாடு முழுவதும் இந்த திட்டத்தின் கீழ் 58 கோடி வங்கிக் கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும், இதில் பெண்கள் மட்டும் 29.6 கோடி வங்கிக் கணக்குகளை கையாண்டு வருவதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். PM ஜன்தன் யோஜனா அந்த அக்கவுண்ட் ஓபன் பண்ணதுலேருந்து டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் அவங்களுக்கு கொடுத்ததுலேருந்து கிட்டத்தட்ட 60% அக்கவுண்ட்ஸ் பெண்களிடையே இருக்கு. ஆக்சுவலா பெண்கள் சுயமா அதை ஆபரேட் பண்றாங்க. அக்கவுண்ட் இருக்குதுன்னு விட்டுறாம அதன் மூலமா கடன் வாங்குறதுக்கு பேங்க் கிட்ட போறது, பணம் வந்த பிறகு அதை வச்சு நடத்துறது எல்லாம் பெண்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இது எக்கனாமிக்கலி பெண்களை எம்பவர் பண்றது, அவங்களுக்கு தொழில் செய்து பணம் சம்பாதிக்கிறதுக்கான அந்த சக்தியை கொடுக்கறது. இதை தவிர உங்களுக்கு தெரியும், ஜல் ஜீவன் மிஷன் மூலமாக அவங்க வீட்டுக்கு குழா தண்ணி போகுது. அவங்க எங்கேயோ போய் தண்ணி எடுத்துட்டு வர தேவையில்லை. விறகு எடுத்துட்டு வந்து வீட்டில் புகை அடுப்போட இருக்காம இன்னைக்கு கேஸ் சிலிண்டர் அவங்க வீட்டுக்கு போயிடுது. இப்படியாக பல திட்டங்கள் போட்டதுல இன்னைக்கு பெண்களின் வாழ்வு முன்னேற்றம் அடைஞ்சிட்டு வருது. வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தமது ஜெர்மன் பயணத்தை முடித்துக் கொண்டு இன்று சுவிட்சர்லாந்து செல்கிறார். அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்தித்து திரு ஜெய்சங்கர் பேச்சுவார்த்தை மேற்கொள்கிறார். மேலும் ஜெனீவாவில் உள்ள சர்வதேச அமைப்புகளின் பிரதிநிதிகளை சந்தித்து அவர் ஆலோசனை நடத்தவுள்ளார். முன்னதாக ஜெர்மன் பிரதமர் திரு ஓலஃப் ஸ்கால்ஸை சந்தித்து இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து திரு ஜெய்சங்கர் பேச்சு நடத்தினார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இருநாட்டு அரசுகளுக்கு இடையேயான 7வது ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்க ஜெர்மன் பிரதமர் இந்தியா வருவதை தாம் ஆவலுடன் எதிர்நோக்கி இருப்பதாக தெரிவித்துள்ளார். அந்நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு போரிஸ் பிஸ்டோரியலை தாம் சந்தித்து பேசியதாகவும், இருநாட்டு உறவு மேம்பாடு அடைந்துள்ளதற்கு தமது பாராட்டுக்களை தெரிவித்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த பயணத்தின் ஒரு பகுதியாக பெர்லினில் சாஞ்சிஸ் தூபியின் வடிவில் அமைக்கப்பட்டுள்ள நினைவு தூணையும் தாம் பார்வையிட்டதாக திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஹரியானா சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கலும், ஜம்மு காஷ்மீரின் 3வது மற்றும் இறுதிக்கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கலும் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது. வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நாளை நடைபெறுகிறது. மனுக்களை திரும்பப் பெற வரும் 16ஆம் தேதி கடைசி நாளாகும். ஹரியானா சட்டப்பேரவையில் மொத்தம் உள்ள 90 தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் 5ஆம் தேதி ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் 3வது மற்றும் இறுதிக்கட்டமாக 40 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் 1ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இத்தொகுதிகளில் வேட்புமனுக்களை திரும்பப் பெற வரும் 17ஆம் தேதி கடைசி நாளாகும். ஜம்மு காஷ்மீரில் முதற்கட்ட தேர்தல் வரும் 18ஆம் தேதியும் 2ஆம் கட்ட தேர்தல் 25ஆம் தேதியும் நடைபெறுகிறது. இதனிடையே ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலுக்கான 19 பேர் கொண்ட 6வது வேட்பாளர் பட்டியலை ஆம் ஆத்மி கட்சி இன்று வெளியிட்டுள்ளது. காவிரி ஒழுங்காற்றுக்குழு கூட்டம் தற்போது புதுதில்லியில் நடைபெற்று வருகிறது. ஒழுங்காற்றுக்குழு தலைவர் திரு வினீத் குப்தா தலைமையில் நடைபெற்று வரும் இக்கூட்டத்தில் தமிழகம், கர்நாடகா மற்றும் புதுச்சேரியின் அரசு அதிகாரிகள் பங்கேற்றுள்ளனர்.
ஆந்திராவில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் நிவாரண உதவிகள் வழங்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார். வெள்ள பாதிப்புக்கு உள்ளான ஏலூரு, கொல்லேரு உள்ளிட்ட மாவட்டங்களில் அவர் ஆய்வு மேற்கொண்டார். இது தொடர்பாக அதிகாரிகளுடன் அவர் மேற்கொண்ட ஆய்வுக் கூட்டத்தில் விவசாயிகளுக்கு பயிர் இழப்பீடாக ஹெக்டேர் ஒன்றுக்கு 10,000 ரூபாய் வழங்கப்படும் என்று தெரிவித்தார். குத்தகை விவசாயிகளுக்கு மானியம் நேரடியாக வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என்றும் அவர் கூறினார். இதன் தொடர்ச்சியாக இன்று பாபத்லா மாவட்டத்தில் வெள்ள பாதிப்பு குறித்து திரு சந்திரபாபு நாயுடு ஆய்வு மேற்கொள்ள இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதனிடையே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை திரு அனில் சுப்பிரமணியம் தலைமையிலான மத்திய நிபுணர் குழு இன்றும் பார்வையிட உள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பு அம்சங்கள். இந்த புதிய சட்டங்கள் நீதியில் மட்டுமே கவனம் செலுத்துகிறதே தவிர தண்டனையில் அல்ல. பயங்கரவாத செயல் வரையறுக்கப்பட்டுள்ளது. சிறார்களுக்கு எதிரான குற்றச் செயல்களில் ஈடுபடுவோரை கடுமையாக தண்டிக்கும் சட்ட பிரிவுகள். 7 ஆண்டுகள் அல்லது அதற்கு மேற்பட்ட தண்டனைக்கான வழக்குகளில் தடயவியல் விசாரணை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட நபர் எல்லை வரையறையின்றி எந்த ஒரு நீதிபதி முன்பும் ஆஜர்படுத்தும் முறை. தமிழகத்தில் கிருஷ்ணகிரி மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் உள்ள கட்டுமான கருவிகள் உற்பத்தி நிலையங்களை விரிவுபடுத்துவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் அமெரிக்காவின் கேட்டர்பில்லர் நிறுவனத்துடன் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்தானது. அமெரிக்காவின் சிகாகோவில் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டதாகவும் இந்த விரிவாக்கப் பணி 500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமையும் என்றும் மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் விளையாட்டுத் துறையில் அதிக ஆர்வம் காட்ட வேண்டும் என்று தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். நாமக்கல்லில் மாவட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற பள்ளி மாணவ மாணவியருக்கு பரிசுகளை வழங்கி இன்று அவர் பேசினார். படிப்பில் மட்டுமல்ல, விளையாட்டிலும் நாம் நம்மை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ளலாம் என்கிற அந்த எண்ணத்தை விதைக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு அந்த நிர்வாகத்தை செய்து கொண்டிருக்கின்றோம். விளையாட்டுகள் விளையாட்டு தானே தயவுசெய்து நினைக்காது. நம்ம எப்போதும் சொல்லுவோம், வகுப்பறை சொல்லி தருவது மட்டும் பாடம் அல்ல. இது போன்ற விளையாட்டு மைதானம் ஒரு விதத்தில் அது ஒரு வகுப்பறை தான். அங்கும் நாம் நிறைய பாடம் கற்றுக்கிறோம். நாம உடம்புடைய ஆரோக்கியம் மிக மிக தேவை, அவசியம். அந்த அவசியத்தை புரிந்து கொண்டவர்களாக இன்றைக்கு இந்த வயசுலேருந்து நீங்க அந்த விளையாட்டுத்துறையில் உங்களை முழுமையாக ஈடுபடுத்திருக்கீங்க. கவலைப்படாதீர்கள். உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய திறமைக்கான ஒரு நாற்காலி உங்களுக்காக காத்துக் கொண்டே இருக்கும். ஆக உங்களுடைய கவனம் முழுவதையும் படிப்பில் செலுத்துங்கள். இது போன்ற தனி திறமைகளில் செலுத்துங்கள். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், அரசு பள்ளி வளாகங்களுக்குள் அத்துமீறி நுழைவதை தடுக்கும் வகையில் விதிமுறைகள் வகுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். பள்ளி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 7,500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு சுற்றுச்சுவர், கழிவறை கட்டும் பணிகள் மேற்கொள்ளப்பட இருப்பதாக அவர் கூறினார். கல்வியில் பின்தங்கியுள்ள மாவட்டங்களில் மேற்கொள்ளப்படும் நீதி போதனை வகுப்புகளால் மாணவர்கள் பயனடைந்துள்ளதாகவும் அத்திட்டத்தை மேலும் விரிவுபடுத்த தமிழக அரசு முடிவு செய்துள்ளதாகவும் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீரின் குப்வாரா மாவட்டத்தில் பாதுகாப்புப் படையினர் மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையில் வெடிபொருட்கள், ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. உளவு தகவலின் அடிப்படையில் ஜம்மு காஷ்மீர் காவல்துறையுடன் இணைந்து இந்த கூட்டு நடவடிக்கையை மேற்கொண்டதாக ராணுவம் தெரிவித்துள்ளது. இதில் நவீன ரக துப்பாக்கிகள், வெடிபொருட்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் அது கூறியுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் தற்போதைய சூழலை கருத்தில் கொண்டு அங்கு அமைதி நிலவும் வகையில் பாதுகாப்புப் படையினர் செயல்பட்டு வருவதாகவும் ராணுவம் தெரிவித்துள்ளது. பங்களாதேஷ் நாட்டு மக்களின் நல்வாழ்வுக்கு அரசியலமைப்பு சீர்திருத்தம் அவசியம் என்று அந்நாட்டு இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகர் பேராசிரியர் முகமது யூனுஸ் தெரிவித்துள்ளார். தொலைக்காட்சி ஒன்றுக்கு அவர் அளித்த பேட்டியில் சீர்திருத்த திட்டம் தொடர்பாக 6 ஆணையங்களை அமைக்க இடைக்கால அரசு முடிவெடுத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அரசியல் அமைப்பு, தேர்தல் அமைப்பு, நீதி, காவல்துறை, ஊழல் தடுப்பு, பொது நிர்வாகம் தொடர்பாக இந்த ஆணையங்கள் ஆய்வு செய்து அறிக்கை அளிக்கும் என்று அவர் தெரிவித்தார். அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் இந்த ஆணையங்கள் செயல்பட தொடங்கும் என்றும் அதற்கு அடுத்த 3 மாதங்களில் அவற்றின் பணி முடிவடையும் என்றும் அவர் கூறினார். இந்த ஆணையங்கள் தரும் அறிக்கையின் அடிப்படையில் அரசியல் கட்சிகளுடன் இடைக்கால அரசு பேச்சுவார்த்தை நடத்தும் என்றும் பேராசிரியர் முகமது யூனிஸ் குறிப்பிட்டார். சிங்கப்பூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 6-3, 6-2 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் ஆண்ட்ரி நகாட்டாவை வென்றார். ஆசிய சாம்பியன் கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று தென்கொரியாவை எதிர்கொள்கிறது. இப்போட்டி சீனாவின் ஹுலுன்பூரில் பிற்பகல் மணி 1:15க்கு தொடங்குகிறது. இப்போட்டியில் இந்தியா ஏற்கனவே அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
ஆசிய பசிபிக் மண்டல சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர்கள் மாநாட்டின் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். மகளிர் முன்னேற்றத்திற்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 500 கோடி ரூபாய் முதலீட்டில் கட்டுமான கருவிகள் உற்பத்தி நிலையங்களை விரிவுபடுத்துவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் அமெரிக்காவின் கேட்டர்பில்லர் நிறுவனத்துடன் முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்தானது. பங்களாதேஷ் மக்களின் நல்வாழ்வுக்கு அரசியலமைப்பு சீர்திருத்தம் அவசியம் என்று அந்நாட்டு இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகர் பேராசிரியர் முகமது யூனுஸ் தெரிவித்துள்ளார். சிங்கப்பூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.